பிரைஸ் தி லார்ட். விசுவாசி என்பவன் யார் என்ற தலைப்பின் கீழே வேதாகம துணையோடும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவோடும் இந்த சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். விசுவாசி என்பவன் ராஜா வீட்டு பிள்ளையாம். ஆதார வசனம் மத்தேயு 27:11 பிலாத்து இயேசுவிடம் கேட்கிறார், நீ ராஜாவா என்று கேட்கிறார். அதற்கு இயேசு சொல்லுகிறார், ஆம், நான் ராஜா தான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் ராஜா வீட்டு பிள்ளைகள் என்பது தெளிவாக தெரிகிறது. இரண்டாவது வசனம் கலாத்தியர் 4:7 சொல்லுகிறது, தேவனுடைய சுதந்திரவாளி, புத்திர சுவிகாரன், சுதந்திரவாளி என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது பாயிண்ட் ரோமர் 8:15-16 சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. இவன் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதினாலே இவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான் என்பது தெளிவாக தெரிகிறது. விசுவாசி யாராம்? ராஜா விட்டு பிள்ளை. இரண்டாவது தேவனுடைய சுதந்திரவாளி. மூன்றாவது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான். அடுத்த சாப்டர் பார்ப்போமானால் விசுவாசி மேலே தான் தேவனுடைய திட்டம் இருக்கிறதாம். ஆதார வசனங்கள் மத்தேயு 16:18 சொல்லுகிறது, என் சபை பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அதாவது என் சபை என்று சொல்லுகிறார். சபை என்றால் விசுவாசியை குறிக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால் கட்டிடம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. சபை விசுவாசி தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். விசுவாசியை குறிக்கிறது. அப்படியானால் இயேசு சொல்லுகிறார், என் விசுவாசியை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். என் விசுவாசி தான் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வான் என்று சொல்லுகிறார். இரண்டாவது பாயிண்ட் எபேசியர் 3:10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களையும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபை மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இருக்கிறது. இப்பொழுது கடைசி காலத்தில் தெரிய வருகிறது சபை மூலமாக, அதாவது அவருடைய விசுவாசிகள் மூலமாக தெரிய வருகிறது. அதாவது உன்னதங்களில் உள்ள அதிகாரங்கள், அதாவது துரைத்தனங்கள், பரலோக அரசாட்சி அதிகாரங்கள் பூமியிலே செயல்படுகிறது விசுவாசியை வைத்து என்று தெரிகிறது. விசுவாசி மேலே தேவ திட்டம் உள்ளது. அதற்கு அடுத்த பாயிண்ட் எபிரேயர் 2:16 இயேசு ஜெயம் எடுத்த உடனே தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய விசுவாச மார்க்கத்தாருக்கு கை கொடுத்து விட்டார். அதாவது விசுவாசிகளாகிய இவர்களுக்கு உதவியாக கை கொடுத்து விட்டார். ஏனென்றால் இவர்கள் மேலே திட்டம் இருக்கிறது. அதற்கு அடுத்த பாயிண்ட் யோவேல் 2:28 சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊட்டுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அந்நாட்களிலே என்று ஒரு நாளை சொல்லுகிறார். 3000 வருடங்களுக்கு முன்பதாக யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊட்டுவேன், எல்லோரும் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அப்படியானால் விசுவாசிகளுக்கு இந்த அழைப்பு இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அந்த வசனம் அப்போஸ்தலர் 2 பேதுரு நிறைவேறுகிறது என்று சொல்கிறார். யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊட்டப்படுவேன் என்று சொல்ல வசனம் நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். இதிலிருந்து தெரிகிறது சபை விசுவாசிகள் மேலே தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. விசுவாசிகளின் காலம் ஆரம்பமாக போகிறது என்பது எதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம்? அவர்களுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதார வசனம் ரோமர் 8:10 சொல்லப்படுகிறது, மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றதா.
சகல சிருஷ்டிகளும் தேவனுடைய பிள்ளைகள் வருவார்கள், எங்களை காப்பாற்றுவார்கள், எங்களை விடுதலையாக்குவார்கள், அடிமைத்தன கட்டுகளில் இருந்து, வியாதிகளில் இருந்து, பிசாசு போராட்டத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுவார்கள் என்று சர்வ சிருஷ்டியும் ஏக ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 8:22 சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிர்த்து பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனை அடுகிறது போல சர்வ சிருஷ்டியும், அதாவது படைப்பு அத்தனையும் தேவனுடைய பிள்ளைகளின் காலத்துக்காக ஏங்கி தவிர்த்து கொண்டு இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊட்டுவேன் என்று சொல்லுகிறாரே, இந்த நாட்கள் ஆரம்பித்து விட்டது. அப்படியானால் இவர்கள் இன்னும் ஏன் செயல்படவில்லை? இந்த விசுவாசிகள் இவர்கள் ஏன் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவர்கள் ஏன் தரையிலே உட்கார்ந்து கதையை கேட்டுக்கொண்டு காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக செயல்படாமல் இவர்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? எதற்காக? அனுப்பப்பட வேண்டிய இவர்களை அனுப்பவில்லை. அநேக கள்ள பாஸ்டர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். அதாவது மத்தேயு 28 புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஓபன் டு ஆல், பொதுவான அழைப்பு, எல்லோருக்கும் அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்கிறது. அதாவது மனுகுலத்துக்கு சுவிசேஷம் ஒன்றே தீர்வு, வேறு தீர்வு அல்ல. சுவிசேஷம் அறிவிக்கவே நம்மளை தெரிந்திருக்கிறார். அதற்காகவே பரிசுத்த ஆவியை நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. இவர்களை ஏன் அடக்கி வைக்கிறீர்கள்? அனுப்புங்கள், இவர்கள் சுவிசேஷம் சொல்லட்டும். இரண்டாவது, சீசர்களாக்கி விசுவாசிகளை சீசர்களாக்க வேண்டிய அந்த கடமையை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் இந்த கள்ள பாஸ்டர்கள். மத்தேயு 28:19 சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அதாவது சகல ஜாதிகளில் இருந்து சீசர்களை உருவாக்குங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள், அவர்களும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இந்த மெகா ஆர்டரை, கட்டளையை நிறைவேற்ற உருவாக்குங்கள் சீசர்களை, சீசத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள் என்ற கட்டளையை இதை செய்ய தவறிவிட்டார்கள் இந்த கள்ள பாஸ்டர்கள். மூன்றாவது பாயிண்ட், யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தவில்லை. மத்தேயு 16:18 என் விசுவாசிகளுக்கும் பாதாளத்தின் வாசல்களும் யுத்தம் நடக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அப்படி யுத்தம் நடக்கிற யுத்தத்திலே இவர்கள் ஆயத்தப்படுத்தவில்லை, இவர்களை யுத்தத்துக்கு நிற்கிறவர்களை தகுதிப்படுத்தவில்லை இந்த கள்ள பாஸ்டர்கள். எபேசியர் 6:12 வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. பேதுரு சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்கிறார். இவர்களுக்கு போராட்டம் உண்டு பிசாசோடு, இவர்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தவில்லை. வெளிப்படுத்தல் 12:17 இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களோடு அழிக்க வலுசற்பமானது போராட வந்திருக்கிறது. அதாவது அவனோடு யுத்தம் உண்டு. நீங்கள் ஏன் யுத்தத்துக்கு இவனை தகுதிப்படுத்தவில்லை, இவனை ஆயத்தப்படுத்தவில்லை, இவனை ஏன் அனுப்பவில்லை? அதாவது 2 கொரிந்தியர் 10:3 சொல்லுகிறது, நாங்கள் மாம்சத்தின்படி நடந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் சத்துருவின் அரண்களை நிர்மூலம் பண்ணுகிறதுக்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. இந்த விசுவாசியே, உன்னுடைய போராயுதம் கத்தி கொண்டு கம்பு கொண்டு துப்பாக்கி கொண்டு நீ போர் செய்கிறவன் அல்ல. உன்னுடைய போராயுதம் தேவ பலன், அதாவது பரிசுத்த ஆவியிலே பலன் அடைந்து நீ பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இயேசு நாமத்தினாலே விசுவாச வார்த்தையை சொல்லி பிசாசோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று இவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாஸ்டர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, சாட்சியாக நிறுத்தவில்லை இவர்களை. அப்போஸ்தலர் 1:8 உங்கள் மேலே பரிசுத்த ஆவி வரும், நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும் இயேசுவுக்கு சாட்சியிட வேண்டும். சாட்சியிட வேண்டிய, சாட்சியாக வாழ வேண்டும். சாட்சி சொல்லவில்லை. கள்ள பாஸ்டர்கள் சாட்சி சொல்ல வைத்து விட்டார்கள் சபையிலே.
அது அல்ல, சாட்சியாக வாழ வேண்டும் ஒவ்வொரு விசுவாசியும். அவன் இருக்கிற இடத்திலே நான் ஒரு கிறிஸ்தவன், நான் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை, என்னை தேவன் எப்படி உயர்த்தி இருக்கிறார் என்பது அவனுடைய வாழ்க்கையை வைத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இந்த கிறிஸ்துவின் இடத்தில் வர வேண்டும். இதுவே சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இதை அவர்களுக்கு சொல்லவில்லை. மார்க் 9:29 விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். இந்த விசுவாசியால எல்லாம் கூடும். எப்படி கூடும்? இவன் எப்படி பிசாசு ராஜ்யத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும், எப்படி பிசாசை எதிர்த்து ஜெயம் எடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்கவில்லை. அதான் அடுத்த பாயிண்ட் பார்ப்போமானால், சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த சபையோ விசுவாசிகளை வருகைக்கு ஆயத்தப்படுத்தவில்லை. எல்லா கள்ள பாஸ்டர்கள் இவர்களை அடக்கி வைத்து தரையிலே உட்கார வைத்து காலகாலமாக யுக யுகமாக இவர்களுக்கு பழைய ஏற்பாடில் உள்ள கதைகளை சொல்லி நியாயப்பிரமாணத்திலே வழிநடத்தி தவறாக போதித்து அனுப்பப்பட வேண்டியவனை அனுப்பப்படவில்லை. சீசத்துவத்தை இவர்கள் பெருக்கவில்லை. அதாவது சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிறது, இவர்களை ஆயத்தப்படுத்தவில்லை. சாட்சியாக எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கவில்லை. யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களை ஆயத்தப்படுத்தவில்லை. விசுவாசியே, ஓ மேலதான் திட்டம் இருக்கு. இப்படி ஒன்ன அனுப்பாம ஓ மேல உள்ள கிரியைகளை செயல்படாம எந்த ஊழியக்காரன் தடை பண்ணுகிறானோ அவனை விட்டு வெளியே போய்கிறேன். அவன் ஒரு வியாபாரி. அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான், உன்னையும் கூட்டி கொண்டு செல்ல மாட்டான். எந்த இடத்துல சரியான சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்படுதோ அங்க போய் சேர்ந்து நீ தேவனுக்கு ராஜ்யத்துக்கு தோல் கொடுத்து தூணு ஆதாரமாக நில்லுங்க. நீங்க உங்க மேலதான் திட்டம் இருக்கிறது. அவனவன் கிரியைக்கு தக்க பலன் தான் வரும். நீ என்ன கிரியை செய்தா என்று இயேசு கேட்கும் பொழுது நீ நான் ஒன்றும் செய்யவில்லை, கீழே உட்கார்ந்திருந்தேன் என்று சொல்வதை விட இப்பொழுதே ஆரம்பித்து விடு. உன் கிரியையை எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா.